ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். அவங்க கொஸ்டின் டைரெக்டாக போயிடலாம். சுதந்திர இந்தியாவில் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 28 தான். சரிங்களா? அப்போ இந்த உச்சநீதிமன்றம் சார்ந்து தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு மற்றும் அதிகாரத்தை பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 124 147. அடுத்து, தற்போதைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்கன்னா சூரியகாந்த் அவங்க தான் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்காங்க. அவர் எத்தனையாவது தலைமை நீதிபதினு கேட்டால் 53வது. ஸோ இமேஜ் வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. உச்சநீதிமன்றம் சார்ந்த அமைப்பு மற்றும் அதிகாரத்தை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் 124 147. தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவங்க 53வது தலைமை நீதிபதி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்துடைய நீதி பேராணை வெளியிடக்கூடிய அதிகாரத்துடைய விதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32 தான். சரிங்களா? அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு 32னா அப்போ உயர் நீதிமன்றத்துக்கு 226. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 32னா உயர் நீதிமன்றம் நீதி பேராணை வெளியிடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 226. அடிக்கடி கேட்கக்கூடியது, நோட் பண்ணிக்கோங்க. மேலும் குடியரசுத் தலைவர் வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை வழங்குவாங்க. ஏதாவது நிர்வாகம் சம்பந்தமாக ஏதாவது சட்டங்கள் இயற்றும் பொழுது இதை டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போ 2 பேருக்குள்ள டிஸ்கஷனை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் 143. ஸோ இமேஜ் நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவருடைய ஆலோசனை 143 யார்கிட்ட? சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கிட்ட. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.